எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மனோகரியை வந்து உண்டலன்னு பண்ணிட்டாங்க சுடர். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. எழில் வந்து குழந்தைங்க கூட அப்படியே நிம்மதியாக பேசிகிட்டு இருக்காங்க. அபி எனக்கு தெரியாமல் இன்னொரு வாட்டி வந்து அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போகாதம்மா, அதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு கிடையாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க போல இருக்கு. மனோகரி வந்து அந்த ரவுடிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் மனசில் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உனக்கு 10 லட்ச ரூபா பேமெண்ட் வந்து கேட்டேன்னு கொடுத்தேன்ல, அதை விட்டுட்டு நீ ஊரை விட்டு போகாமல் நீ மாட்டுக்கு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க. மேடம் நான் ஊரை விட்டு போகணுன்னா எனக்கு காசு வேணும். நீங்கள் கொடுத்த காசு வந்து உள்ளூரில் இருக்கவே காசு பற்ற மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது வெளியூருக்கு போனேன்னா 6 மாதம் தங்கணும். இந்த வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும்? வாடகை கொடுக்க முடியுமா? இல்லை சாப்பிட முடியுமா? இல்லை என்னோடய எக்ஸ்பென்ஸ் தான் என்ன பண்ண முடியும்? 6 மாதத்துக்கு நான் சம்பாதிக்கிற காசை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் என்னால் இங்கேருந்தே போக முடியும். டேய், நான் உனக்கு 2 மடங்கு காசு கொடுத்துட்டேன் நீ செஞ்ச வேலைக்கு. அதுக்கு மேலே என்கிட்ட 10 பைசா கேட்டாலும் என்கிட்ட கிடையாது. மேடம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாட்ட போகிறது நீங்கள் தான், பார்த்துக்கங்க. நான் உங்களை மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரிடா, நான் உனக்கு பணம் தரேன். எவ்வளோ வேணும்? 50 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இனிமேட்டு உங்கள் வழிக்கே வரமாட்டேன். சரி தரேன், ஆனால் அதுக்குன்னு எனக்கு எழிலோட கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனால் மட்டும்தான் இந்த சொத்துக்கு நான் அதிபதி ஆனதுக்கப்புறம் தான் என்னால் பணங்காசே வந்து எடுக்க முடியும். சரியா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள். அது வரைக்கும் நான் எழில் கண்லேயும் இந்த குடும்பத்தோட கண்லேயும் படாமல் இருக்கேங்கிற மாதிரி அவர் மட்டும் சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா சுடர் வந்து இருக்காங்க. அப்படியே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிட்டக்க இருந்தோன்னால தூக்கி வாரி போட்டது. ஏய் என்னடி இவ்வளோ நேரம் இல்லாமல் சட்டுன்னு எப்படி வந்து நின்ன அப்படின்னு நம்ம மனோகரி வந்து கேட்குறாங்க. பேய் மாதிரி வந்து நிற்கிற, இந்த குடும்பத்தை விட்டு இந்த குடும்பத்துக்கு நீ செட் ஆக மாட்டே, மரியாதையாக ஓடி போயிடு. நீ ஓடலைன்னா நான் உன்னை ஓட விடுவேன். மனோகரி, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாளாக நான் உன்னை நல்லவன் நினச்சேன். நீ நல்லவளே கிடையாது. நீ இந்த குடும்பத்தை வந்து படுத்திக்க வந்திருக்க. மரியாதையாக சொல்கிற இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி மனோகரியை கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. என்னடி பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட்ற அப்படின்னு சொன்னோன்னே, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க, எனக்கு கவலையே இல்லை. நான் சொன்னதை மட்டும்தான் செய்வேன். நான் மட்டும் எலியில் கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து ஓட ஓட விட போகிறேன். குறிப்பாக வந்து குழந்தைங்க உனக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒவ்வொரு வாட்டியும், அவங்கள என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்துப்பார். அவங்கள வேறு ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுருவேன். நான் வந்து நல்லா பார்த்துப்பேன். ஆனால் எழிலுக்கும் அவங்களுக்கும் உள்ள அன்பு பாசத்தை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்துமதி. உடனே கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொன்ன? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரியும் நீ பண்ணுற தப்பெல்லாம் விட்டுருன்னு நான் உன்னை எச்சரித்தேன். நீ வந்து அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கியா? என்னடி கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சியா? எழிலுக்காக நான் இருக்கேன், பசங்களுக்காக நான் இருக்கேன். அவங்களோட அம்மாவாக இருந்து நான் அவங்கள பாதுகாக்க போகிறேன். அவங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீ எழில கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை நீயே வந்து அடித்து உன் மனசுலேருந்து ஓட விட்டுரு. இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பொத்துன்னு வந்து விட்டுறாங்க. இவளுக்கு எப்படா இவ்வளோ சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கீழே விட்டோன்னே பொத்துன்னு கீழே விழுந்தோன்னே அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல வந்து செல்வி வந்து வேக வேகமாக ஓடி வராங்க. என்ன ஆச்சு சுடர், இவங்க எப்படி கத்துறாங்க? என் முன்னாடி வந்து நின்னாங்களா? சுளுக்கு இருக்குன்னு சொன்னேன், அதான் உங்கள் அம்மாவுக்கு சுளுக்கு எடுத்து விட்டேன். அது வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க. அப்படியா சுடர், சரி இனிமேட்டு உங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி இது மாதிரி தான் சுளுக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்த்து அடுத்த வாட்டி எதாவது ஆகிட போது கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ண சொல்லு. இல்லாட்டி ஒவ்வொரு நேரமும் இதே மாதிரி காலம் வந்து ஓடாது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிட்டு நம்ம சுடர் மட்டும் போகிறாங்க. அதாவது இந்துமதி ஆவி மட்டும் போகிறாங்க. இவளுக்கு எப்படி இவ்வளோ சக்தி வந்துச்சு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி எழில் வந்து இந்துமதி ஃபோட்டோவே பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கதவை தட்டிட்டு நம்ம சுடர் வராங்க. அதாவது சுடர் உடம்புக்குள்ளே இந்துமதி வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து எமோஷனலாக வந்து பார்க்குறாங்க. என்ன சார் உங்கள் மனசு ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கு, நான் சொன்னால் கேட்பீங்களா? அபி நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குது. என்ன நினச்சாலே தெரில, அவங்க கிட்ட போய் சண்டைக்குன்னு போயிருக்கா. அவன் மட்டும் என் கையில் கிடச்சா நான் உண்டுலன்னு ஆக்கிடுவேன். அபியால் பாசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, அவங்க அம்மா மேலே நானும் சரி அவளும் சரி ரொம்ப அளவு கடந்து அன்பு பாசம் வச்சுருக்கோம். அதுக்குன்னு நடைமுறைக்கெலாம் இது செட் ஆகுமா? நான் அவங்கள பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போகிறேன். அதுவும் அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க. சார் நான் வந்து உங்களை எத்தனையோ வாட்டி பேசியிருக்கேன், அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு. உங்களை என்ன சொல்லியிருக்காங்க இந்துமதி?
குழந்தைங்கள நீங்கள் தான் நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க அதைத்தான் வந்து ஆசைப்படுவாங்க. உங்கள் முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். என் கூட நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்தீங்க. அப்படியே நான் போயிட்டேன் உங்களை விட்டுட்டு. நீங்கள் இன்னொரு வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு அம்மா தேவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சாரி சார், நானும் சொன்னது இந்துமதியை மீன் பண்ணி தான் சொன்னேன். நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து இந்துமதி பேசுகிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. குழந்தைக்கு அப்பாவா நீங்கள் ரொம்பவே முக்கியம். அதை விட குழந்தைங்களுக்கு அம்மா முக்கியம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. அது ரொம்பவே முக்கியம் சார். இதுதான் நம்ம இந்துமதி வந்து ஆசைப்படுவாங்க. அதாவது நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன சொன்ன? இல்லைங்க, அவங்க ஆசைப்படுவாங்கன்னு சொன்னேன்னு சொல்லி அந்த இடத்துல இந்துமதியாக ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுடரோட உடம்புக்குள்ளேன்னு சொல்கிறதுனால நான் நீன்னு மாற்றி மாற்றி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதி ஆவி சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எனக்கு என்னமோ வந்து பசங்களுக்கு பிடிச்ச அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. சார், கண்ணை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா எது சரி எது தப்புன்னு தெரியும். குழந்தைங்க மேலே நீங்கள் அன்பு பாசம் காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. திருப்பியும் வந்து சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. இதே மாதிரி குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ எதுக்கு நீ இந்துமதி ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகிற? எனக்கு சுத்தமாக புரியலையே. நீங்கள் இந்துமதியே நினச்சிக்கிட்டு இருந்தா பசங்க மேலே அன்பு பாசம் காட்ட மாட்டேங்கிறீங்க. பசங்க தான் சார் இப்போ ரியலாக அவங்க கூட வந்து இருக்காங்க. அவங்க மேலே பாசத்தை வந்து காட்டுங்க. இந்த ஃபோட்டோ என்கிட்ட பத்திரமா இருக்கட்டும் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது, சுடர் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, இந்துமதி ஃபோட்டோ கொடுக்குறியா? இப்போதைக்கு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் தரமாட்டேன் சார். நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசை வந்து தேர்த்திக்கங்க. உங்கள் அன்பு பாசத்தெல்லாம் இந்துமதி மேலே இப்போ டெய்லியும் காட்டி காட்டி வருத்தப்படுறீங்களே, குழந்தைங்க மேலே காட்டுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்க. அவங்களுக்கு சுடர் தான் பிடிக்குங்கிற மாதிரி இன்டைரக்டாக வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, நீ பேசுகிறது நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்தா இந்துமதி மாதிரி தான் இருக்குது சார். நான் தான் சார் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க என் மூலியமா வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கங்கன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து தூங்காமல் தான் இருக்காங்க. இருப்பினும் வந்து சுடர் வந்து அப்படியே வந்து ரூம் கதவை திறந்துட்டு வராங்க. அதாவது நம்ம இந்துமதி ஆவி தான் வராங்க போல இருக்கு. அந்த இடத்துல தங்கம் தூங்கலையாம்மா அப்படின்னு சொல்லி அபிகிட்ட வந்து பேசணுன்னே, எனக்கு தூக்கம் வரல சுடர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவரால் எனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா மனோகரி அசிஸ்டண்ட்டை வந்து நான் அடிக்க போனேன். அவரால் திருப்பி வந்து பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ வாமா இங்கே அப்படின்னு சொல்லி சுடர் வந்து ஹக் பண்ணுறாங்க. நம்ம அபியை நான் உன்னை அம்மா போல் இருந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சுடர், நீ என்ன சொன்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா போலையா அப்பனா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசினோன்னே எல்லாரும் வந்து குழந்தைங்களும் கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் கூட வந்து கடைசி வரைக்கும் இருப்பியா சுடர் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்குறாங்க. இதே வார்த்தையை வந்து கவினும் காவியாவும் ஏஞ்சி வந்து கேட்குறாங்க. சத்தியம் பண்ணு கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு அபி வைக்கிறாங்க. அடுத்தது கவின்னு, காவியா கடைசியாக வந்து அஞ்சலி பாப்பாவும் வச்சோன்னே, சத்தியமாக நான் அவங்க கூட தான் இருப்பேன் சரின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களோட சுடர் வந்து நிம்மதியாக அசந்து தூங்குறாங்க. அந்த வீட்டு வாசல் எழில் இருக்காங்களா, அந்த வீட்டு வாசலில் தான் அந்த மந்திரவாதி வந்து நிற்கிறாங்க. இப்போ நீ இங்கே தான் இருக்கேன்னு தெரியும், உன் சக்தியெல்லாம் எடுக்காமல் நான் விட மாட்டேன்னு அந்த மந்திரவாதி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.